Taste the Daily. அண்மை செய்தி. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அருகே தனியார் கல்லூரி விடுதியில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட மாணவி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் தாம்பரம் அருகே தனியார் கல்லூரியில் பயின்று வந்த மாணவி டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், விவரம் என்ன? வணக்கம் மஞ்சுளா. தாம்பரம் அருகே செயல்பட்டு வரும் தனியார் கல்லூரியில் பயின்ற மாணவிக்கு டெங்கு காய்ச்சல் ஏற்பட்டு அவர் உயிரிழந்திருப்பது பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னை தாம்பரம் அடுத்த பாரத் நகர் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் பொறியியல் மற்றும் மருத்துவக் கல்லூரியில் பாலக்காட்டைச் சேர்ந்த மாணவி அங்கு கல்லூரியில் பயின்று வந்திருக்கிறார். இந்நிலையில் கடந்த சில நாட்களாக அவர் கடும் காய்ச்சலால் அவதிப்பட்டு வந்த நிலையில் தற்போது அவர் உயிரிழந்திருப்பது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. கடும் காய்ச்சலால் அவதிப்பட்டு வந்த மாணவி அருகில் உள்ள அந்த மருத்துவக் கல்லூரியில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற நிலையில் அவருக்கு அந்த காய்ச்சலானது தீவிரமாக ஆன நிலையில இரத்த பரிசோதனை செய்த நிலையில் அந்த மாணவிக்கு டெங்கு காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. இந்நிலையில சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்திருப்பது சக மாணவர்களிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. இந்நிலையில் மாணவி ஒருவர் மருத்துவ கல்லூரி வளாகத்தில் விடுதியில் இருந்த மாணவிக்கு டெங்கு காய்ச்சல் ஏற்பட்ட ஒரு உயிரிழந்திருப்பு நிலையில அங்கு இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் தற்போது அந்த இரத்த பரிசோதனை செய்யப்பட்ட நிலையில 7 மாணவர்களுக்கு டெங்கு காய்ச்சல் அறிகுறி என்பது டெங்கு காய்ச்சல் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் மேலும் பல மாணவர்களுக்கு டெங்கு காய்ச்சல் பரவாமல் இருப்பதற்காக தற்போது அந்த கல்லூரியில் பயின்று வந்த மாணவர்கள் அனைவருக்குமே தற்போது 10 நாட்கள் விடுமுறையானது அளிக்கப்பட்டு மாணவர்கள் அனைவருமே கல்லூரியிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக தாம்பரம் மாநகராட்சியில் ஒவ்வொரு பட்ஜெட் கூட்டத்தில் ஆகட்டும் அல்லது சாதாரண கூட்டத்தில் ஆகட்டும் ஒவ்வொரு மாதங்களும் பல லட்சம் ரூபாய் டெங்கு ஒழிப்புக்காக டெங்கு தடுப்பு பணிகளுக்காக செலவிடப்படுகிறது. ஆனால் தாம்பரம் மாநகராட்சியில் கேட்டோமானால் பல்வேறு பகுதிகளில் அந்த டெங்கு கொசு ஒழிப்பு பணிகள் என்பது நடைபெறவில்லை என்றதுதான் இப்பகுதி மக்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. கொசு மருந்து அடிப்பதாகட்டும் அல்லது கொசுவை ஒழிக்கக்கூடிய நடவடிக்கைகளாகட்டும் எந்த விதமான அடிப்படை பணிகளிலுமே தாம்பரம் மாநகராட்சி ஊழியர்கள் செய்யாத காரணத்தினால் தற்போது இந்த பாலக்காட்டைச் சேர்ந்த மாணவி ஒருவர் டெங்கு பாதிப்பினால் ஏற்பட்டு அவர் உயிரிழந்திருக்கிறது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுபோன்று பல இடங்களில் தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட பெருங்குளத்தூர், தீர்க்கங்கரணை உள்ளிட்ட பல இடங்களில் டெங்கு அறிகுறிகளுடன் தான் பொதுமக்கள் அச்சத்துடன் வாழ்ந்து இருக்கிறார்கள். இந்த டெங்கு ஒழிப்பு பணி என்பதை தாம்பரம் மாநகராட்சி மெத்தனமாக செயல்படுத்தாமல் துரிதமாக செயல்பட்டு மக்கள் உயிரை காக்க வேண்டும். அதே போன்று டெங்கு ஒழிப்பு என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. மஞ்சுளா, விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்டன்.